லெஜண்ட் அவர்கள் நடித்த லீடர் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. இன்று கேக்கு வெட்டி இந்த 8வது நாளை மிக பிரம்மாண்டமாக ஒரு 250 படத்துக்கு மேலே ப்ரமோஷன் பண்ணிட்டேன். அஜித் சார் படத்துக்கும் போயிருக்கேன், விஜய் சார் படத்துக்கும் போயிருக்கேன், ரஜினி சார் படத்துக்கும் போயிருக்கேன், கமல் சார் படத்துக்கும் போயிருக்கேன். ஆனால் இந்த லெஜண்ட் சார் படத்துக்கு 8வது நாளில் இவ்வளோ க்ரௌடு, இவ்வளோ மாசான தமிழ்நாட்டில் உள்ள நடிகரையும் தாண்டி இந்திய அளவையும் தாண்டி ஹாலிவுட்டில் உள்ள அந்த நடிகர்கள் எப்படி அந்த வெள்ளக்கார நடிகர்கள் அவங்கெல்லாம் ஜேம்ஸ் பாண்டாக இருந்தாலும் சரி, ப்ரூஸ்லியாக இருந்தாலும் சரி, அவர்கள்ட்ட இருந்து ஃபைட்டு, இவர்கள்ட்ட இருந்து ரொமான்ஸு, இப்படி எல்லாமே ஹாலிவுட் தரத்தில் நடிச்சிருக்கிறாரு நம்ம லீடர் என்கின்ற லெஜண்ட் அவர்கள். இப்போ சொல்கிறேங்க, சவால் விட்டு சொல்கிறேன், விஜய் சாரு 50 படத்துக்கு மேலே தான் நடித்து அரசியலுக்கு வந்து ஒரு கூட்டம் காமிச்சிருக்காரு. நம்ம லீடர் அவர்கள் 2வது படத்திலேயே அவர்கள் அவ்வளவு கூட்டத்தை காமிச்சிருக்காரு. இப்ப சொல்றேன், சவால் விட்டு சொல்றேன், சுண்டி விட்டு சொல்றேன், இப்ப சொல்றேன், இன்று முதல் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு தியேட்டரா போய் ரசிகர்களோட என்ஜாய் பண்ணி இந்த லீடர் படத்தை பார்க்க போறோம். நாளைக்கு தூத்துக்குடியில படம் பார்க்கறதுக்கு இந்த லீடர் படத்தோட டீம் போறோம். அந்த இடத்துல அந்த இடத்துல விஜய் சாருக்கு எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, நம்ம லீடருக்கு எவ்வளவு கூட்டம் வருதுன்னு ஒண்டி கொண்டி பாப்போமா? அதே தூத்துக்குடியில 2 நாளைக்கு முன்னாடி விஜய் சார் போனப்போ எவ்வளவு கூட்டம் வந்துச்சோ அதற்கு நிகராக தூத்துக்குடியில விஜய் சாருக்கும் லீடருக்கும் 2 பேருக்கு தான் போட்டிய.